Hey girls, welcome back to our channel Glam Girl Tamil. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது என்னோட pre-bridal skin care routine pampering at home தான் பார்க்க போறோம். ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் மினிமலான ப்ராடக்ட்ஸ் தான் பிகினர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவரை நீங்கள் ப்ரைடலாக இருக்கீங்க எதுவும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னை வந்து வெட் பண்ணிக்கணும். பேர் ஸ்கின்ல எதுவும் பண்ணக்கூடாது. அரிசி மாவு நல்லா நான் அரைச்சி வந்து வச்சுருக்கேன் பாக்ஸை ஸ்டோர் பண்ணி. ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நான் ரைஸ் ஃப்ளார் ரொம்பவே வந்து யூஸ் பண்ணுவேன். கூட வந்து கிராம் ஃப்ளார் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ரைஸ் ஃப்ளார் ஒரு 2 ஸ்பூன் வந்து சர்க்கரை ரெண்டுமே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா பால் கூட கலந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப்பே நான் என் ஃபேஸ், நெக் அண்ட் பாடி இந்த ரொட்டீனில் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ நல்லா ஒரு ஸ்க்ரப் மாதிரி பேஸ்ட் இல்லாமல் செமி பேஸ்ட் மாதிரி நான் நல்லா கொஞ்சம் லிக்விடாக வந்து பண்ணிவிட்டு ஸோ தட் நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது எக்ஸ்பாலிஷன் இருக்கிற ஸ்கின் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகும். அது மாதிரி நல்லா நான் வந்து ஃபேஸில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் நான் இங்கே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வந்து பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வீடியோவில் ஸ்பீடாக காமிக்கிறேன், பட் நான் ஸ்லோவாக தான் பண்ணுறேன். ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா டெட் ஸ்கின் செல்ஸும் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணும். ப்ரைடலாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வீக்லி 2 times வந்து எக்ஸ்பாலிஷன் வந்து பண்ணுங்கள். ஸோ நான் இந்த ரைஸ் ஃப்ளார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ தட் பிகினர் இருந்தால் கூட இதை ட்ரை பண்ணலாம். எந்த ஒரு அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து நான் பேக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ப்ளம்மோட கேமோமாலி க்ளோ ஃபேஸ் மாஸ்க். இது வந்து ஒரு மட் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிறதுனா இது கூட நான் ரோஸ் வாட்டர் கலந்துக்கிறேன். அதனால் 1/2 ஸ்பூன் இந்த பேக் வந்து எடுத்துக்கிறேன். இதே நான் வந்து என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ எடுத்துகிட்டு வேணுன்னா நீங்கள் இதில் பால் இல்லை கர்ட் இல்லைனா ரோஸ் வாட்டர் இல்லை வாட்டர் எதை வேணால் யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். என்னோடய ஃபேஸ் நான் ஈக்குவலாக அப்ளை பண்ணிவிட்டு இது க்ளே பேஸ்டான ஒரு மாஸ்க்னால கொஞ்சம் ட்ரை ஆகும். ரொம்ப ட்ரையாக விட்டுறாதீங்க. ஒரு 80% வந்து ட்ரை ஆனாலே போதும். ஸோ ஃபேஸ்க்கு நான் வந்து ஐப்ரோஸ் விட்டுட்டு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பாடி கேருக்குள்ளே போயிடலாம். ரைஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுருந்தேன். அதையே என்னோடய கழுத்துக்கும் நான் இங்கே யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஹேண்ட்ஸு நம்ம பாடியிலும் கூட பேம்பரிங் பண்ணணும் இந்த ப்ரைடல் டைமில். அதனால் இந்த அரிசி மாவை என்னோடய கைகள்லையும் சேர்த்து நான் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன், எக்ஸ்பாலிஷன் பண்ணுறேன். ஸோ இது ஹோம்மேட் டிஐஒய்னால நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப்பும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜிஸ் கொடுக்குன்னா நீங்கள் பேஸ்டர்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ மீதி வந்து என்னோடய பாத் ஷவருக்காக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஆஃப்டர் ஷவர் இப்படி தான் என் ஸ்கின் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ணியாச்சு, பாடி பண்ணியாச்சு. லிப் ஸ்க்ரப் வந்து பண்ணணும். இது வந்து தேன், சர்க்கரை, அதுக்கப்புறம் இது வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து வாங்கிருந்து பயோ கேர்ன்ற ஒரு சாரல் வெப்சைட்லேருந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நல்லா என்னோடய லிப்பை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்க. இதில் வந்து மோஸ்ட்டாக வந்து தேன், ஹனி, ப்ளஸ் சுகர் தான் இருக்குது. இதை வச்சு லிப்பை வந்து எக்ஸ்பாலிஷன் பண்ணுறோம். ஸோ த லிப்பில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ரிமூவ் ஆகி கொடுக்கும். நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப இதமான காட்டன் கிளாத்தில் வச்சு உங்களோட லிப்ஸை வந்து பொறுமையாக வந்து தொடச்சிக்கோங்க. ஸோ தட் லிப்ஸ் வந்து கிராக் ஆகாமல் ரேஷ் ஆகாமல் இருக்கும். இதுக்கப்புறம் நான் வேக்சின் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பிகினர்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு லிப் பாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. வேக்சின் என்னோடய லிப்பில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் எப்படி தான் என்னோடய ரொட்டீன் போகுது. அடுத்ததும் வந்து நம்மளை கண்டிப்பாக வெளியே ஷாப்பிங்ஸ் அது இது என்ன போகும். இங்கே வந்து நான் ரேசர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ்க்கு தனியாகவும் 100 தனியாகவும் பிக்னி ரேசர்ஸ் வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து பெட்டர். ஸோ நான் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஐப்ரோஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஹேர்ஸ் தான் எடுப்பேன். ஃபேஷியல் ஹேர் வந்து எடுக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ப்ரைட்ஸ்க்கான ஸ்கின் கேர் அப்புறம் மேக்கப் இதெல்லாம் வரப்போகுது. ஸோ தனியாக வந்து உங்களுக்கு சீரீஸ் மாதிரி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணுறேன். ஸோ நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே என்னோடய இந்த vlog மாதிரி நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பிரைட்டூபியாக ஆகிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேடிக்யூர் மேனிக்யூர்லாம் பண்ணுவீங்க. இதை வீட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். கல்லுப்பு, கொஞ்சம் லைட்டாக மஞ்சள், லெமனோட ஜூஸ்லாம் விட்டு கூட பண்ணிக்கலாம். பார்க் டேனிலேருந்து டீடாக்சிஃபைங் சால்ட் லெமன் ஃப்ளேவர் வந்து மீஷோவில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த சால்ட்டை வந்து இதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியில் என்னோடய ஃபீட்டை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதே நம்ம கைகளுக்கும் கால்களுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 50 minutes வச்சது அப்புறம் வந்து நெயில்ஸ் இருக்கக்கூடிய அந்த டர்ட்லாம் எடுத்து நெயில் வந்து நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். பட் இன்டெப்த்தாக நான் இதை காமிக்கல. வேணால் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்டெப்த்தாக நான் வந்து காமிக்கிறேன்.
ஸோ இது ஒரு vlog மாதிரியும் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணலாம் தான் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து ஆகிட்டேன். என்னோடய ஃபேவரட் ஹைபிஸ்கஸ் டீ, ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஸோ ஹைபிஸ்கஸ் டீ கொடுத்து அப்படியே கொஞ்சம் வந்து அப்படியே சில்லிங்காக ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் நிறைய ஃபேஷியல் மசாஜஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் என்னென்னு கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் வீடியோவில் இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் நான் அப்டேட்டும் பண்ணியிருக்கேன். jaderoller அப்படின்னு ஒன்று நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ 2 சைடு இருக்கக்கூடிய ஸ்டோன் jaderoller ப்ளஸ் Guasha ரெண்டுமே நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்கின்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லாஸ்ட்டான ஒரு வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, பழைய வீடியோஸ்லாம் ஃபேஸ் கொஞ்சம் பப்ளி இப்போ கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குன்னா பிகாஸ் த ரீசன் இஸ் இது ரெண்டுமே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபேஷியல் மூமெண்ட்ஸ்க்கும் ஃபேஸ்க்கு ஒரு கான்டோரிங் கொண்டு வரதுக்கும் இது ரெண்டு நான் என்னோடய ஸ்கின்க்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு மசாஜிங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோன் மாதிரி தான். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப 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 பேஷன்ஸ் தேவை. இது நைட் அண்ட் AM PM 2 டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்டாக நைட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். இது பேர் ஸ்கின்னில் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டீப்பாக உங்களோட ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் இல்லைனா நைட் க்ரீம் இல்லைனா சீரம் இல்லை ஆயில் இல்லை ஆலிவேரா ஜெல் எதனா ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க. நான் குட் வைப்ஸோட க்ளோ சீரம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கரண்ட்டாக, அதனால் காமிக்கிறேன். இதோ என்னோடய ஸ்கின்னில் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த jaderoller இந்த Guasha வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், இது எப்படி யூஸ் பண்ணணும் இன்டெப்த்தாக வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லாங்காக நான் பண்ணுறது காமிச்சா உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் போரிங்காக இருக்கும்னு கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ சீரம் வந்து ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நைட்டு வந்து இதை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்பவுமே அவுட்வர்ட்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம சீக்ஸில். ஸோ நான் பண்ணுற ப்ரொசீஜரை நீங்கள் jaderoller வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ஃபேஷியல் மசாஜருக்கான ஒரு ஸ்டோன் தான் இது. வந்து எல்லா ஸ்கின் டைப் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் பண்ண கஷ்டமாக இருக்கும். இதை மோஸ்ட்டாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்கின் சேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஏஜ் ஆனால் ஸ்கின் வந்து கொஞ்சம் சுருக்கங்கள் வரும், ரிங்கிள்ஸ் வரும், ஸ்கின் வந்து ஒரு எலாஸ்டிசிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ரொம்ப நாளாக 2 வருஷம் கிட்ட நான் என்னோடய பழைய jaderoller தான் யூஸ் பண்ணேன். இப்போ கொஞ்சம் நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபேஸ் ஸ்கின் கேருக்கு. இது ஸோ பிரைட்டோபியாக இருக்கிறனா கண்டிப்பாக அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். என்னோடய ஸ்கின்க்கு நான் இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த wrinkles ப்ராப்ளம் இல்லை ஸ்கின் சேக் ஆகுது அப்படின்ற ப்ராப்ளம் வேணும், இல்லை எனக்கு ஸ்கின் கேர்லாம் பிடிக்காது, இது மாதிரி ஸ்டோன் தானே நான் யூஸ் பண்ணேன், தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் நான் வாங்கினேன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். Saturn அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் இதை வாங்கியிருந்தேன். இது கூட ஒரு சீரம் வந்து இருக்கும். அந்த சீரம் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணல, அது வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ forehead, cheeks, chin இங்கே எல்லாமே நான் எதுக்கு கை வச்சுருக்கேன்னா ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்கின்னை ஹோல்ட் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் அப்படியே பண்ணலாம். சின்ன இருக்கக்கூடிய ரோலர் வந்து ஐஸ்க்கு மேலேயும், பெருசாக இருக்குது நம்ம சீக்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பொறுமை தேவை. இதை பண்ணும்போது எனக்கு டோட்டலாக வந்து பாதி தூக்கம் வந்தாச்சு. ஸோ அந்தளவுக்கு இந்த மசாஜ் ரொம்ப நல்லாயிருக்கும். பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஸ்கின்னில். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அதுவும் அன்ட்ரை பஃபினஸ்லாம் என்னோடய பழைய வீடியோஸில் நிறையவே வந்து கண்ணு கீழே பேக்ஸ் இருக்கும். இப்போலாம் அது நிறையவே ரெடியூஸ் ஆகிருக்கு. இதே நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் jaderoller. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஜூம்லேயும் காமிச்சிருக்கேன், நம்ம ஸ்கின் எப்படி அந்த ரோல் பண்ணும்போது மூவ் ஆகுறது உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா Guasha அப்படின்றது ஒன்று. இதுவும் வந்து ரொம்ப நாளாக என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதையும் வாங்கி நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பிரிட்ஜ் மாதிரி இருக்குங்களா, இதை மாதிரி W மாதிரி, அது வந்து நம்மளோட ஐப்ரோ லைன்ஸு அதுக்கப்புறம் ஜா லைன் கிட்டலாம் வந்து நம்ம வந்து மசாஜ் கொடுக்கறது. ஸோ நான் கரெக்டாக அந்த பாயிண்ட் எதுக்கு அங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்னோடய ஸ்கின்னை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நான் பொறுமையாக வந்து இதை வந்து மசாஜ் பண்ணிட்டு நான் கார்னரில் போய்ட்டு வந்து அப்படியே ஸ்ட்ரோக் மாதிரி நான் கொடுத்து ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுத்துப்பேன். ஸோ தட் நல்ல ஒரு தூக்கம், எதுவுமே உங்களுக்கு அவ்வளோவா எதுவும் அஃபெக்ட் ஆகுது. ரொம்ப 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 லைட் வெயிட்டட் ப்ரெஷர்லேயே ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி போட்டு தேய்க்கணும், நம்ம ஸ்கின் வலிக்கும், ஃபேஸ் தான் வலிக்கும். எல்லாமே லைட் வெயிட்டட் ப்ரெஷரோடு நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாமே வந்து நல்லது தான். ஸோ கீழே ஜா லைனுக்கும் அதே மாதிரி தான். ஸோ டபுள் சின்லாம் இருக்கும்ல, அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். எல்லா சைடும் சைடு ஒரு 3 to 5 ஸ்ட்ரோக்ஸ் நான் டெய்லி வந்து கொடுத்துப்பேன். ஸோ என்னோடய ஸ்கின் கொஞ்சம் பப்ளியாக கொஞ்சம் ஸ்லிம்மான காரணம் வந்து இது தான். நான் இவ்வளோ நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டினியூஸாக வந்து டெய்லியும் PM நைட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சீரம், ஆலிவேரா ஜெல், நைட் க்ரீம் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேர் ஸ்கின்னில் பண்ணாதீங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மைல் லைனுக்கு வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பேரலாக இது மாதிரி இருக்குங்களா, இதையும் நான் வந்து நோஸ் கிட்ட கை வச்சு
நான் வந்து ஸ்மைல் என்கிட்ட இதை மாதிரி மசாஜ் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இது மாதிரி என்ன பண்ணும்போது ஒரு காமான மியூசிக் பேக்ரவுண்டில் போட்டு விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா ரிலாக்ஸிங்காக இதெல்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணி ஆஃப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு பாதி தூக்கம் வந்துடும். ஸோ நான் ஜூம்லேயும் வந்து காமிக்கிறேன் என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குன்னு. ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியும் ப்ளஸ் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஏஜ் தெரியாமல் இருக்கிறதுக்கு ரிங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணும். இதுக்கப்புறம் காமிச்சு உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால் ஃபாஸ்ட்டாக வந்து காமிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிரைட்டோபியாக இருக்கீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துருக்காங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டுடே அண்ட் பை ஃப்ரம் கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாட்டா.